வணக்கம். உலகெங்கு இருக்கும் நார்தர் மீடியா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் அபிமான ஜோதிடர் ராஜகோபாலன், திருச்சி. வருகின்ற 2024ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு அனைத்து ராசிக்காரர்களுக்கும் புதிய ஆங்கில வருடம் எப்படி அமையப் போகிறது என்பதை பற்றி சற்று பார்ப்போம். இந்த காணொலியை கண்டு உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் ஏற்பட்டால் மேற்கண்ட அலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். வாங்க பார்க்கலாம். இந்த வருடம் சோபகிருது வருடம், தமிழ் வருடம், மார்கழி மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, தேய்பிறை பஞ்சமி திதி, மகா நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் இரவு 12 மணி 1 நிமிடத்திற்கு ஆங்கில புத்தாண்டு 2024ஆம் ஆண்டு மீன நட்சத்திரத்தில் உதயமாகிறது. மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதத்தில் உடைய சிம்மராசி அன்பர்களுக்கு ஆத்மகாரகனாகிய சூரியனுடைய ஆட்சி வீடாக கொண்ட சிம்மராசி அன்பர்களே, இந்த வருடம் குரு தாங்களுக்கு 9ஆம் பார்வையாகவும் சனி 7ஆம் பார்வையாகவும் இந்த வருடம் முழுவதும் சஞ்சரிக்கிறார். ஆகையால் உங்கள் ராசிக்கு இது நாள் வரை இருந்த சகல விதமான தடைகள் நிவர்த்தியாகும், நன்மைகள் நடக்கும். உடல்நிலை சற்று கவனம் தேவை. குறிப்பாக திருஷ்டி விஷயங்களில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கவும். உங்கள் செயல்பாடுகளில் முன்னேற்றம் இருக்கும். உங்களுடைய முன்னேற்றங்களை, அபிப்பிராயங்களை யாருக்கும் தெரிவிக்கக்கூடாது. அப்படி தெரிவித்தால் அதனால் சிறு காரியம் தடை உண்டாகும். வீடு மனை வாங்குவதற்காக யோகம் உண்டு. கணவன் மனைவிக்குள் அடிக்கடி கருத்து சஞ்சாரங்கள் நிறைய அடிக்கடி உரசல்கள் ஏற்படும், பிறகு நிவர்த்தியாகும். வெகு காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் மருத்துவ உதவியின்படியில் குழந்தை பாக்கியம் உண்டாகும். கர்ப்பிணி பெண்கள் வெளியூர், நீண்ட தூரம், தொலை தூரம் பிரயாணத்தை தவிர்க்கிறது நல்லது. குறிப்பாக பெண்கள் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. ரத்த ஓட்டத்தில் பாதிப்பு ஏற்படும். தசைநார் சம்பந்தப்பட்ட, நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகவும் பாதிப்பு ஏற்படும். வெளிநாடுகள் செல்லக்கூடியவர்களுக்கு வெளிநாடு வேலை செய்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். பொதுவாகவே சிம்மராசி என்பர்கள் அடுத்தவர்களுடைய குறைகளை காணாமல் இருப்பது நல்லது. அடுத்தவர்களை குறையை கண்டுபிடித்து அதன் மூலம் அடுத்த ஒரு சுபகாரியங்களில் அந்த குறைகள் சொன்னால் தங்கள் பேரில் இருக்கக்கூடிய மிகவும் மதிப்பு மரியாதை தங்களுக்கு குறைந்துவிடும். பொதுவாக சிம்மராசி அன்பர்களுக்கு அடுத்தவர்களுடைய குறைகள் மிகவும் தெளிவாக தெரியும். ஆகையால் எவ்விடம் சென்றாலும் குறைகளை காணாமல் இருப்பது மிகவும் நல்லது. யாரையும் ஒப்பிட்டு பேசாமல் இருக்கவும். தயவுசெய்து சிம்மராசி இருப்பவர்கள் தனியாக படித்தால் தேர்வில் தேர்ச்சி பெறலாம். கூட்டாக படிப்பது, டிஸ்கஷன் செய்வது, இது மிகவும் குழப்பத்தை ஏற்படுத்தும். சிம்மராசி என்பவர்கள் வாகனத்தில் மிகவும் மெதுவாக செல்ல வேண்டும். அலட்சியமாக வாகனத்தை எடுத்துக்கொண்டு செல்லக்கூடாது. பிறரிடம் பேசும்போது கனிவாகவும் மரியாதையுடன் பேசுவது மிகவும் நல்லது. அலட்சியமாக பேசும்போது தாங்கள் மேல் இருக்கிற மதிப்பு மிகவும் குறையும். சிம்மராசி பெண்களுக்கு இந்த வருடம் மிகவும் நன்றாக இருக்கிறது. சிம்மராசி பெண்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமாகவும் ஆர்வமாகவும் உண்டு. சிம்மராசி அன்பர்கள் பெண்களுக்கு விவாகம் நடக்கும், குழந்தை பாக்கியம் ஏற்படும். சனி 7ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் திடீர் பணவரவுகள் உண்டாகும். லாட்டரி விஷயங்கள் கூட தங்களுக்கு ஆதாயமான பலன்கள் உண்டு. சிம்மராசி அன்பர்கள் தயவு செய்து 7ஆம் இடத்தில் சனி சஞ்சரிப்பதால் காதல் மற்றும் காதல் திருமணம் மிகவும் கைகூடுவது மிகவும் கடினம். சனி 7ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் ஆரம்பத்தில் நன்றாக சென்று கொண்டிருக்கும், பிறகு சம்பந்தமே இல்லாத ஒரு கார்களை ஏற்பட்டு அதனால அந்த விவாகம் நின்று போகக்கூடிய பிரச்சனையெல்லாம் வரும். அதனால தயவு செய்து சிம்மராசி அன்பர்கள் காதல் திருமணம் செய்து கொள்வர்கள் மிகவும் யோசித்து திருமணம் செய்து கொள்வது நல்லது. சிம்மராசி அன்பர்கள் அரசியலில் களம் காண வருவதற்கு நல்ல வகுத்து உண்டு. முறையாக அரசியலில் பயின்று அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நன்றாக கவனமாக இருந்து அரசியல் பிரவேசித்தால் எதிர்காலம் நன்றாக பிரகாசிக்கும்.